அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஜூன் மாதம் கடைசி 25 நாட்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறதுங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியானது சிலருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கிரக நிலை, கிரக மாற்றங்கள், கிரக பெயர்ச்சியின் அடிப்படையில் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி 25 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மகர ராசி அன்பர்கள் சந்திப்பாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களுக்கு சாதகமாக அமையப்பெறும். இந்த மாதம் மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை அதிகம் தருமா அல்லது அசுப பலன்களை அதிகமாக தருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் மகர ராசிக்கு பெரும்பாலான கிரகங்களினுடைய பெயர்ச்சி ஓரளவிற்கு சாதகமாக இருக்கின்றது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயால் பல அனுகூலமான விஷயங்கள் நடைபெறலாம். ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரனினுடைய சேர்க்கை ரொம்பவும் அதிர்ஷ்டமான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி 2024 ராகு கேது பெயர்ச்சியில் எந்த மாற்றமும் கிடையாது. மாதத்தின் இறுதி நாட்களில் சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகள் உருவானாலும் சில கிரகங்களின் யோகத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் சாதகமான பலன்களும் நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவானினுடைய பெயர்ச்சியானது ஜூன் மாதம் 3 முறை நடக்கிறது. அதாவது ஜூன் 1 முதல் 14 வரைக்கும் ரிஷப ராசியிலையும், ஜூன் 15 முதல் 29 வரைக்கும் மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும், ஜூன் 30 இருந்து கடக ராசியிலையும் சஞ்சரிப்பார் புதன் பகவான். அதே மாதிரி ஜூன் 12 வரைக்கும் ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுகிறாரு. இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உருவாகலாம். மேலும் ஜூன் 1ஆம் தேதி முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மாதத்தினுடைய பகுதியில் சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி நடைபெறுகிறதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மாதத்தினுடைய ஆரம்பம் முதல் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பல சாதகமற்ற நிலைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும், சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எல்லா விஷயத்திலையுமே ஒரு சில போராட்டங்கள் இருக்கத்தாங்க செய்யும். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய 3ஆவது வாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மத்தியம பகுதிக்கும் ஆரம்ப பகுதிக்கும் இடைப்பட்ட காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் சிக்குவீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆட்கொள்ளும் அப்படின்னு நான் சொல்லணும். என்ன மாதிரியான விஷயங்கள்னால் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இடலாம், அடுக்கடுக்கான இடி மேலே இடி விடுற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். இருப்பினும் கடவுளினுடைய அனுக்கிரகத்தால் இத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதாகவே சமாளித்து விடுவீங்க அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் மீது இடி மேல இடி விடுற அளவுக்கு அடுக்கடுக்கான பிரச்சனைகளை நீங்க சந்தித்தாலும் இறைவனினுடைய பரிபூரணமான அருள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கிடைக்கப்பெறும் காரணத்தினால் அனைத்து வித பிரச்சனைகளையும் நீங்க எளிமையாக கடந்து விடுவீர்கள் அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புத்திசாலி
புத்திசாலித்தனம் உங்களுக்கு மெழுகேற்றி விடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் அது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிலம், வீடு, சொத்து தொடர்பான யோகம் உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலமாக லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி காணப்படும். அதே மாதிரி பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்குரிய வருமானம் பெருகும், பொருளாதாரம் மேம்படும், அலுவலகத்தில் முன்னேற்றம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஓரளவிற்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளில் இருந்து ஒரு தீர்வு கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீதிமன்றம் தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைய பெறுங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக நிலம் அப்படி இல்லைனா சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய விருப்பம் நிறைவேற ஆரம்பிக்கும். ஒப்பந்தத்தில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்க பெறலாம். தொழில் மற்றும் வியாபார கண்ணோட்டத்தில் ஜூன் மாதத்தின் தொடக்கம் மிகவும் சாதகமாகவும் இருக்க பெறும். இருப்பினும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியிடத்தில் திருப்தியாகவே இருப்பாங்க. உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க. அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்களின் அந்தஸ்தும் பதவியும் கூடுங்க. மாதத்தினுடைய 2வது வாரத்தில் குழந்தைகள் தொடர்பான கவலைகள் நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. பொருளாதார கண்ணோட்டத்தில் ஜூன் மாதத்தின் பகுதி முதல் பாதியை விட மிகவும் லாபகரமாக ஆதாயமாக இருந்தாலும் சில போராட்டங்களையும் சவால்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டிய நிலையும் உருவாகலாம். தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகள் உங்களுக்கு சிறிது கால தாமதத்திற்கு பிறகு பலனளிக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய வருமான ஆதாரங்களை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது ருச்சிக யோகத்தை ஏற்படுத்துகிறது. இது சொத்துக்கள் மற்றும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியினர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் புதிய முதலீடுகள்ங்க. நல்ல லாபத்தை பெற அபாயகரமான முதலீடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. முதலீடு செய்வதற்கு முன்பு உங்களுடைய நலன் விரும்பிகளின் ஆலோசனை பெற வேண்டியது அவசியம். அப்படி இல்லைனா பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படலாம். பங்குச்சந்தை போன்ற விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதீத அளவில் நீங்கள் சில விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலமாக சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையூறுகள் ஏற்படலாம். அவர்கள் மூலமாக காரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தாமதமான நிலை உருவாக செய்யும். அதனால் நண்பர்களிடத்தில் எந்த ஒரு வேலையையும் காரியத்தையும் ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே முன்னின்று செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி வீண் மனக்கவலை அடிக்கடி உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியம். சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி எந்த நிலையிலையுமே தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்தி கொண்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே உங்களால் கண்டிப்பாக முன்னேற்றத்தை காண முடியும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதீத அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கவனமாக எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்கள்.
கடைசி 25 நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மத்திம பகுதி அப்படின்னு வரக்கூடிய 2வது மற்றும் 3வது வாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சாதகமான நிலைகள் உருவாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 3வது வாரத்தினுடைய இறுதி பகுதியும் 4வது வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிக அளவில் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். அனைத்து விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் தீர ஆலோசனை பண்ணி நிதானமாக ஒரு முடிவை எடுக்க பாருங்க. எடுத்தும் கவுத்தோன்னு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். வேகத்தை விட விவேகம் அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதீத அளவில் நன்மைகளை பெற்றாலும் சில விஷயங்கள் உங்களுடைய அவசரத்தால் இழக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் உங்களுடைய அவசர புத்தியால் நீங்களே கெடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பிடிவாத குணத்தை விடுவது நல்லது. கோபப்படுவதை கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுமையாக எந்த விஷயத்தையும் நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா நிதான போக்குடன் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலான சாதகமான நிலைகள் உருவாவதற்கு அதிக அளவில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசேனா சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான அர்ச்சனை செய்து வணங்கி வர அனைத்து வித துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாக பெறும்.